வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பழைய ஐசிஎஃப் பெட்டிகள் எல்லாமே எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய ரயில்கள் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டு விட்டது. இன்னும் நிறைய ரயில்கள் மாற்றப்பட வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இப்போது ஒரு முக்கியமான ரயில் புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற்றப்பட இருக்கிறது. தினமுமே மதுரையில் இருந்து இரவு 11:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த முக்கியமான ரயில் கேரளாவுக்கு செல்கிறது. மதுரையிலிருந்து புறப்பட்டு விருதுநகர், அதற்கப்புறம் திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரம் போய் அங்கிருந்து கொல்லம் வரைக்கும் சென்று அதற்கப்புறம் புனலூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில் தான். ஆனால் முன்னாடி பயணிகள் ரயிலாக இயங்கி கொண்டிருந்த ரயில். இதில் 8 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிறது. இந்த ரயிலானது, அதாவது மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற 14ஆம் தேதி ஆகஸ்ட் முதல் புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளை கொண்டு இயங்க இருக்கிறது. இந்த ரயில் ஆரம்பத்தில் திருவனந்தபுரம் வரைக்கும் இயக்கப்பட்டது, அப்புறம் கொல்லம் வரைக்கும் இயக்கப்பட்டது. இப்போது இந்த ரயிலானது புனலூர் வரைக்குமே இயக்கப்படுகிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் புனலூரிலிருந்து தினமுமே புறப்படக்கூடிய ரயில், மாலை 5:15 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில், அங்கிருந்து கொல்லம், கொல்லத்திலிருந்து திருவனந்தபுரம், நாகர்கோவில், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, விருதுநகர் வழியாக மதுரைக்கு காலையில் 3:35 மணிக்கு வந்து சேர்கிறது. இது நள்ளிரவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டயத்தில் வரக்கூடிய இந்த ரயிலுக்கும் நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயிலுக்கான புதிய பெட்டி அப்படிங்கிறது 14ஆம் தேதி கிளம்பி போகுது இல்லையா, அந்த ரயில் தான் திரும்ப வரணும். அப்போது 15ஆம் தேதி அங்கே இருந்து புதிய பெட்டிகளோடு, அதாவது எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளோடு இந்த ரயிலானது இயக்கப்படும். அது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் மதுரை புனலூர் ரயிலானது புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளோடு இயக்கப்பட இருக்கிறது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ரயில்கள் இந்த லிஸ்ட்டில் காத்திருக்கிறது. அந்த ட்ரெயின்கள் எல்லாம் எப்போது இயக்கப்படும் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். ஏன்னா ஒவ்வொரு ரயிலுக்குமே புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் தஞ்சாவூரிலிருந்து சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் கூடிய விரைவில் வழங்கப்பட வேண்டும். இன்னும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அதே பழைய பெட்டிகளை கொண்டு தான் இயங்கி கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸும் பழைய பெட்டிகளை கொண்டு தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ரயில்கள் இவையெல்லாம். இவற்றிற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல இந்த ட்ரெயின்களை புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. மதுரை புனலூர் ரயிலுக்கும் நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இங்கேருந்து திருவனந்தபுரம் போகணும் அல்லது கொல்லம் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினில் இரவு நேரத்தில் கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.